மாஞ்சிருக்கு தப்பாக வரும் புரியல. சொல்லுங்கள் பாலமுருகன். இதுக்கு எனக்கு இன்ஸ்டா இன்வைட் பண்ணுங்க. நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுங்க. நான் என்னடா பேசுறது? சரி பேஜ் பேர் என்ன சொல்லு? பாட்காஸ்ட். மிஸ்டர் பாட்காஸ்ட். அதான் என்ன பாட்காஸ்ட்? பாட்காஸ்ட் மிஸ்டர் பாட்காஸ்ட். அதான் மிஸ்டர் என்ன மிஸ்டர் பாட்காஸ்ட்? மிஸ்டர்னா என்ன? இதுதான் மிஸ்டரு. இன்னும் பேஜ் நேம் கூட தெரியாமல் இத்தனை நாள் சுற்றிக்கிட்டு என் கூட தெரியல பார்த்து சொல்கிறேன். இப்போலாம் கவனிக்கல. உங்களுக்கு தேவை நான் ஃபாலோவர்ஸ் தேவை, லைக்கு தேவை, கமெண்ட் தேவை. உன்னை நம்பி ஒரு ரோலிங் பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்கேன் நான். ஏடா பாட்காஸ்ட் அங்கே என்ன ஃபோன் பார்க்குறேன்? என்ன நேம் பார்க்குறேன்? ஃபோன்லாம் வேண்டாம். சரி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பேஜ் பேர் என்ன? பாட்காஸ்ட். இவனை கொன்னுடலாமா? ஏய் சொல்கிறா என்ன பாட்காஸ்ட்டு? மிஸ்டர் பாட்காஸ்ட் தானே? மிஸ்டர் பாட்காஸ்டா? அது நடுவில் ஒன்று வருமே என்ன? மிஸ்டர் தெரியல. அந்த நடுவில் இது வார்த்தை. சரி இன்னைக்கு என்ன எதுக்காக இந்த வீடியோ நியூஸ்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக திரைக்கு வந்த சில நாட்களே ஆன எல்லாம் அப்படியே போகிறாங்க. அப்படிதான் ஃப்ளோவில் போகும்போது விட்றா அப்படியே. சரி ஓகே உங்கள் ஃப்ளோ மணிகண்டன் நடிச்ச மணிகண்டன் நடிச்ச படம் வந்து குடும்பஸ்டர். அந்த படத்தை வந்து நம்ம பார்த்து அதை பற்றி நம்ம பேசணும். சரி ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி படம் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு டேக்கு சிங்கிள் டேக்கு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு மேலேயே பேசணும். எல்லாமே பக்காவாக பேசி முடிச்சுட்டு நான் போயிட்டு வீடியோ கட் பண்ணால் வீடியோ என்ன ஆச்சுன்னா, வீடியோ ரோல் பண்ணிட்டேன். வீடியோ வந்து சேவ் ஆகலை. ஏன்னா ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. எல்லாமே வந்து ஒரு பேச்சுலராக இருந்து ஃபேமிலி மேனாக ஆயிருக்கு. ஐ மீன் லவ் மேரேஜ் பண்ணி வீட்டை எடுத்து லவ் மேரேஜ் பண்ணி அதே வீட்டில் வாழும். நீ அப்படி சொல்லணும். பேச்சுலராக இருந்து ஃபேமிலி மேன் ஆகும். ஏதாவது பேச்சுலர் இருந்தால் இல்லை அதான் சொல்கிறேன். இல்லை பேச்சுலர் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணி வீட்டை எடுத்து மேரேஜ் பண்ணி அதே வீட்டில் வாழ்கிறது. அது எப்படிலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்புறமா ஆஃப்டர் மேரேஜ் ஃபேமிலி ஃபினான்ஷியலாகவும் சரி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக அதான் சொல்லியிருக்கேன். திரைக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு நல்ல படம் அப்படின்னா ஓகே. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா காமெடி எமோஷன் ப்ளஸ் ஆமாம் எல்லாமே ஒரு கலந்த ஒரு மிக்ஸாக. நிறைய பேர் ஃபேமிலி பார்க்க ரொம்ப செட்டிமெண்ட்டாக போவோம் அப்படிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். அந்த காமெடியிலுமே உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். கருத்தாக இருக்கும். நல்ல படம் ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் மணி அண்ணனுக்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு நல்ல வெற்றியாக போயிட்டுருக்க ஒரு அவர் கதை சூஸ் பண்ணுற இதுவும் சரி. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் ஏன் படம் கம்மியாக பண்ணுறாப்புல அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து அதான் அப்படிதான் அது ஒரு சொல்லுவாங்க, கிரேட் திங்ஸ் டேக் டைம். சூப்பர். அதே மாதிரி தான் அது பொறுமையாக பண்ணாலும் சரி நல்ல படமாக பண்ணுறாப்புல. அது மட்டும் சந்தோஷம். ஜெய்பீமாக இருக்கட்டும், ஒரு குட் நைட்டாக இருக்கட்டும், ஒரு லவ்வராக இருக்கட்டும், இப்போ குடும்பஸ்தன் எல்லாமே வந்து நல்ல இதுதான். இல்லை லவ்வராக இருந்தாரு, இப்போ குடும்பஸ்தனாக மாறிட்டார். அந்த மாதிரி தான் ஒரு படம். ஆக்சுவலாக படத்தில் பிடிச்ச சீன் எனக்கு நிறைய சீன் இருந்தது. கேட்டால் அது ஒன்று தான் கிளைமேக்ஸ் தான் என்ன சொல்கிறது. ஹோல் தியேட்டர் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்க படத்தை திடீர்னு ஒரு கிளாப் சவுண்டு. யாருன்னா தலைவன். ஏன்னா அவ்வளோ ரிலேட்டடாக இருந்தது. அது நம்ம சரௌண்டிங் நம்ம க்ளோஸ் சர்க்கிள் நமக்கு தெரியும். நம்ம லைஃப்பில் நடந்துச்சு, பர்சனல் லைஃப்லும் சரி அஃபிஷியலாகவும் சரி ரொம்ப ரிலேட் பண்ண வச்சது. எங்களையும் சரி என்னையும் சரி இவனையும் சரி பார்க்குறவங்க எல்லாருமே கிளைமேக்ஸ் இருக்கும். ரொம்ப எமோஷனாகவும் இருக்கும். ரொம்ப மாறி மனசை தாக்குச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாதித்த ஒரு கிளைமேக்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில். அது இல்லாமல் நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய படம் பார்த்ததில்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒர்த் மணினா இந்த படம் தான். கொடுத்த காசுக்கு அதுக்கு அதிகமாகவே என்ஜாய் பண்ணிட்டு வந்த படம். அது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். அதுவும் இல்லாமல் கேரக்டர்ஸ் நிறைய, ஒவ்வொரு கேரக்டருமே கிளைமேக்ஸில் பிரேக் டவுன் பண்ணுவாங்க எல்லோரும் அவங்கவுங்க கேரக்டர். அந்த கார் சீன் வந்து சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் படத்தில்? எனக்கு பிடிச்ச கேரக்டர்னால் நிறைய கேரக்டர் இருக்குது. அந்த அப்பா கேரக்டராக இருக்கட்டும், சௌந்தரராஜ் சாராக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து குரு சோமசுந்தர் அவர் மாமா கேரக்டர் பண்ணிப்பாப்பில். ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா ஒரு கேரக்டர் ஹவுஸ், ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்கும். மணி அண்ணனுக்கும் குரு அண்ணனுக்கும் ஒரு கிளாஷ் போயிட்டே இருக்கும். பர்சனலாகவும் சரி
அஃபிஷியலாக ஒரு மாமா மச்சான் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு ரியல் லைஃப்பில் அக்கா வீட்டுக்காரனோ மச்சானோ எப்படி இருப்பாங்களோ, ஒரு ரியல் குடும்பத்தில் எப்படி இருப்பாங்களோ அதே தான் அந்த மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் பிளே தான் அவங்க 2 பேருக்குமே. எனக்கு பிடிச்ச சீன்னா இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி அந்த 60ஆம் கல்யாணம் வைப்பாங்க. 60ஆம் கல்யாணம் வைக்கும் போது மணியன் அப்படியே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு செம்மையாக பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே பண்ணுவார் குருவானனுக்கு டக்குன்னு ஒரு பாயிண்டில் ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். விஷயம் தெரிஞ்ச பிறகு ஒரு ரிவெஞ்ச் ஒரு கம்பேக் கொடுப்பார் அந்த சீனில். மற்ற எல்லாருமே தேட்டரே அமைதியாக சிரிப்பாங்க. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு சரியான ஒரு பிளாக் செம்ம கம்பேக் கேரக்டருக்கு. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. நக்லைட்ஸ் குரூப் அவங்க நக்லைட்ஸ் டீம் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா அந்த எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபேஸஸ் எல்லாருமே. ஏன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்க ஒரு அதுவும் இல்லாமல் எல்லா கேரக்டருமே சரி, நக்லைட்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே சரி, அருணனாக இருக்கட்டும், சசியனா இருக்கட்டும், வைத்தி ரொம்ப பர்சனல் இவங்கன்னு இல்லை எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். வைத்தி எனக்கு கொஞ்சம் ரொம்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நக்லைட்ஸ் குரூப் வந்து இந்த படம் ஸ்டார்டிங்கே அவங்க அந்த மேலே மார்க்கெட் நக்கர மார்க்கெட் அந்த இன்ட்ரோ வந்தோடனே ஒரு தனி கிளாப்ஸ் பண்ணாங்க. நிறைய பேர் கிளாப்ஸ் நிறைய வந்தது. ப்ளஸ் வந்து நக்லைட்ஸ் குரூப்பில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி பிரசன்னா சாராக இருக்கட்டும், ஜென்சன் சாராக இருக்கட்டும், அனிருத்தாக இருக்கட்டும் சூப்பராக பண்ணி அவங்க ட்ராக்கே வந்து ஒரு தனி ஒரு அவங்க அப்போ பழைய கேரக்டரே தனியாக இருக்கும். இந்த செந்தில் கவர்மெண்ட் சார் அவங்க ட்ராக் தனியாக இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் அவங்க ட்ராக் தனியாக இருக்குது. ஆனால் எங்கேஜாக இருக்குது. அவங்க ஆரம்பிக்கிறது அவங்க தான், கிளைமேக்ஸ் முடிக்கிறது அவங்க தான். கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஒரு போர்க்களம் இருக்கும். போர்க்களமே ஒரு அட்டகாசமே இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஒரு எப்படி சொல்கிறது, ஹீரோ ஹீரோயின் அவங்க ட்ராக்கு தாண்டி ஒரு கேரக்டர் ட்ராக் வந்து ரொம்ப எங்கேஜாக எங்களை எந்த சீன்லையுமே சரி சிரிச்சது தான். மூஞ்சி ஃபுல்லாக இப்போ எப்படி நாங்கள் ஒரு 5 டேக் பேசி வாய் வலிச்சிட்டு இருக்கோம், அது மாதிரி வாய் வலிச்சது அவ்வளோ சிரிச்சுட்டே இருந்தோம். நக்லைட்ஸ் குரூப் ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள். ரொம்ப பேச வேண்டாம், ஏன்னா இப்போ ரெக்கார்டாக கூட தெரியாது. இதெல்லாம் ஒரு ஃபைனல் ரெக்கார்டு. குடும்பஸ்தன் படம் தான் நீங்கள் குடும்பஸ்தன் படம். ஆமாம், கம்மிங் டு பாயிண்ட். குடும்பஸ்தன் படம் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும், ஃபேமிலியோட பாருங்கள். காசு கொடுக்குற காசுக்கு எந்த வித ஒரு ரெக்ரெட்டும் இல்லாமல் சிரிச்சுட்டு சந்தோஷமாக 3 மணி நேரம் நீங்கள் எந்த ஒரு ஜாலியாக வருவீங்க. எல்லா கவலையும் மறந்துட்டு அந்த படத்தோட ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணணும். முக்கியமாக பி பசங்க படம் போய் பார்த்துருக்கேன். அது என்னன்னா பி பற்றி மட்டும் தான் கஷ்டப்படுறானா, ஏன்னா அது காக்கைக்கு தன் கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் ஏன் நமக்கு தான் தெரியும். அதனால் அதெல்லாம் இதெல்லாம் முடிச்சுக்கலாம். படத்தை ஒரு சின்ன செல்ஃபி முடிச்சுக்கலாங்களா? சின்ன செல்ஃபி இல்லை ஆக்சுவலாக, அது ஒரு 7வது ஒரு செல்ஃபி. அது திருப்பி ஒரு செல்ஃபி முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. மறக்காம மிஸ்டர் பி பாட்காஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நண்பர் தான், பார்த்து பண்ணுங்கப்பா. பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். அவனுக்கு பீஸ் தனியாக எடுத்து வச்சாங்க. ரசத்துலேருந்து ஒரு தக்காளி பீஸ் இவனுக்கும் தனி. நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம்.